இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல டபுள் டபாக்கான் தான் சொல்லணும். ஒரு பக்கம் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் எல்லாமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் செக்டார் பார்க்கலாம். இன்னைக்கு அதானி டோட்டல் கேஸ் கிட்டத்தட்ட 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ஆச்சு? மிடில் ஈஸ்ட்ல உள்ள பிரச்சனைனால கேஸ் பற்றாக்குறை இருந்தது. இதுக்கு இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்களோட எமர்ஜென்சி பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்டா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு பைப்டு கேஸ், அதுக்கப்புறம் வண்டிக்கு கூட போடுற சிஎன்ஜி கேஸ், இது ரெண்டுமே 100% பியூரிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பைப்லைன் கேஸ் அண்ட் சிஎன்ஜிக்கு, எல்பிஜி அண்ட் சிஎன்ஜிக்கு 100% ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால அதானி டோட்டல் கேஸ் மட்டும் இல்லை, குஜராத் கேஸ், இந்திரபிரஸ்தா கேஸ், அந்த பெட்ரோநெட் எல்என்ஜி எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட அவங்க கேஸ் ப்ரியாரிட்டி செக்டர்ஸ்க்கு தான் திருப்பி விட போறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா ஜல் ஜீவன் மிஷன் 2.0 இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2028 டிசம்பர் வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 8.7 lakh crore பட்ஜெட்ல இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்த உடனே சக்தி பம்ப் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்சிசி கிட்டத்தட்ட 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஎன்சி இன்டர்நேஷனல் 3.5%, பிரின்ஸ் பைப் 5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இவங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தி பம்ப்ஸ் இவங்க சோலார் அண்ட் எலக்ட்ரிக் பம்ப் சப்ளைல இவங்க தான் ஹியூஜ் ஆர்டர்ஸ் ஆஃப் பைப்லைன் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இவங்க 16% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்தது என்சிசி பைப்லைன்ஸ் அண்ட் ரிசர்வாயர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால என்சிசி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 3.5%, 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா கேசி இன்டர்நேஷனல், இவங்க தான் மெகா பைப்லைன் நெட்வொர்க்ஸ் அண்ட் டேங்க்ஸ் எல்லாம் பண்றதுல கிங். ஸோ அதனாலதான் இன்னைக்கு கேசி இன்டர்நேஷனல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் பிரின்ஸ் பைப்பும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.